வெல்கம் டு அச்சு வீட்டு சமையல். சூப்பரான ஒரு காராமணி பிரியாணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சிடலாம். குக்கரில் ஆயில் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். அதில் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஒரு தக்காளி நீளமாக வெட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கல் உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச காராமணி அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு ஊற வச்சு நல்லா சேர்த்துடலாம். அதுலேயும் கழுவி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மசாலா நல்லா சேர்ந்த பிறகு கலந்து விட்டுருவோம். ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். இதை நல்லா கலக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதில் கொத்தமல்லி சேர்த்தோன்னா குக்கர் மூடிடலாம். மூடிட்டு 2 விசில் வச்சிடலாம். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். காராமணி பிரியாணி தயாராகிடுச்சு. நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு.